தமிழகத்தின் 17வது சட்டசபையின் முதல் கூட்டம் இன்று கூடியது. தற்காலிக சபாநாயகர் கருப்பையா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவாக பதவியேற்றார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, அதிமுக பொதுச் செயலாளர் EPS உள்ளிட்ட மற்ற வெற்றி வேட்பாளர்களும் பதவியேற்றனர். தமிழக சட்டசபையின் கூட்டம் முடிந்ததும் முதல்வர் விஜய் சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் MK ஸ்டாலின் வீட்டிற்கு சென்றார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விஜயை வாசலில் நின்று வரவேற்றார். வீட்டிற்குள் சென்று விஜயை கையை பிடித்து MK ஸ்டாலின் அழைத்து சென்று உபசரித்தார். விஜய்க்கு காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகத்தை உதயநிதி ஸ்டாலின் பரிசாக அளித்தார். இதற்கிடையே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் விஜய் நேரில் சென்று சந்தித்தார். அதிமுக பிளவு 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே EPSக்கு ஆதரவாக தற்காலிக சபாநாயகரிடம் மனு. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என அதிமுகவின் 47 எம்எல்ஏக்களில் வெறும் 17 பேர் மட்டுமே தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை சந்தித்து கடிதம் வழங்கியுள்ளனர். வேலுமணி, CV சண்முகம் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்களின் ஒரு தரப்பு செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இன்றைய சட்டமன்ற கூட்டத்தில் CV சண்முகம் எம்எல்ஏவாக பதவியேற்காமல் பாதியிலேயே வெளியேறியுள்ளார். சட்டப்பேரவையில் இருந்து வெளியே வந்த EPSயிடம் அதிமுக உடைகிறதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப தவறான செய்தி என சிரித்துக் கொண்டே சென்றார். நாளை சட்டசபையில் சபாநாயகர் தேர்வு நடைபெற இருக்கிறது. தவேக சார்பில் சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற JCT பிரபாகர் சபாநாயகராக போட்டியிடுகிறார். இதற்கான படிவங்களை பேரவை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் அவர் வழங்கினார். டெல்லிக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை தமிழக முதலமைச்சர் விஜய் சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத் சோம்நாத் கோவிலில் கட்டப்பட்டு இன்றுடன் 75 ஆண்டுகள் நிறைவடைவதை சிறப்பிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை மற்றும் சாமி வழிபாடு செய்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வருகிற 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சீனாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். அங்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாட்டு உறவுகள் மற்றும் ஈரான் விவகாரம் குறித்து அவர் பேச உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. போர் நிறுத்தத்திற்கு ஈரான் முன்மொழிந்த நிபந்தனைகளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிராகரித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், ஈரான் பிரதிநிதிகளின் பதிலை வாசித்தேன், அது எனக்கு பிடிக்கவில்லை, இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். நேற்று இரவு RCB மும்பை இந்தியன்ஸ் இடையிலான போட்டியில் RCB த்ரில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் புள்ளிகள் பட்டியலில் RCB 11 போட்டிகளில் 7 வெற்றி பெற்று 14 புள்ளிகளுடன் முதல் இடத்தை பிடித்துள்ளது. மும்பை இந்தியன்ஸ் 11 போட்டிகளில் 3 மட்டுமே வெற்றி பெற்றுள்ள நிலையில் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துள்ளது.